ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாபோட வந்திருக்கேன். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், இன்ஜினியரிங், டிகிரி, டிப்ளமோன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான நிறையா போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான் அது. இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் அவங்க நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியிலேருந்து ஆஃபீஸர், எஸ்எஸ்சி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மிஸ் பண்ணுற சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர், எஸ்எஸ்சி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு அன்மேரிட் மென் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 25th ஜூனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ண கடைசி நாள் வந்து 27th ஜூலை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்தம் 249 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சு, பைலட்டு, நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், நேவல் கன்ஸ்ட்ரக்டர்னு பல பிரான்ச்சஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகும். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் எனி டிசிப்ளினில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் மினிமமாக 60% மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இதே டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மரைனு, ஏரோஸ்பேஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், நேவல் ஆர்கிடெக்சர்னு பல இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். இதே லாஜிஸ்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக் முடித்தவங்க, எம்பிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி, பிகாம் வித் பிஜி டிப்ளமோ முடித்தவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு வந்து எம்எஸ்சி, எம்ஏ, எம்இ, எம்டெக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் வேரி ஆகும். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கான போஸ்ட் எதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக அன்மேரிடு மென் அண்ட் விமன் தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேரிடானவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏஜ் லிமிட்டுமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மாறும். இதுக்கு வந்து பேசிக்காக 2nd ஜூலை 2002 அதிலேருந்து 1st ஜனவரி 2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கீங்களா, நீங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள். சில என்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2006 வரைக்கும் தான் எலிஜிபிள். அதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் எதுவுமே கிடையாது. நீங்கள் டிகிரியில் ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சப் லெஃப்டினன்ட் ரேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வந்து க்ராஸ் சேலரி வந்து அப்ராக்சிமேட்லி 1,20,000 வரைக்கும் இருக்கும் பெர் மந்த்து. இதோட அப்ளிகபிள் அலவன்சஸும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் வந்து கேரளாவில் இருக்கிற இந்தியன் நேவி அகாடமி, எலிமலை அப்படின்னு சொல்கிற அகாடமியில் வந்துட்டு நடக்கும். இனிஷியலாக வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு 12 இயர்ஸ் இருக்கும். சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அதிகபட்சம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமே முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.